ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் ரவையை வச்சு பண்ண போகிறோம். அதாங்க ரவை கார கொழுக்கட்டை. வாங்க எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நான் ஆஃபில் தான் வச்சுட்டுருக்கிறேன். ரவை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் ரவையை நம்ம வறுக்கணும். ரவையை வறுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1.5 கப் அளவுக்கு, அதாவது 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் ரவையை கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா பாருங்கள், ரவை இந்த மாதிரி நல்லா கட்டியாகி வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரவை இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி இந்த ரவையையும் மாவாட்டம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம ரவையை வறுத்து இந்த ரவையை வேக வச்சதுனால கையில் ஒட்டாமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைய வரும். அடுத்ததாக இந்த ரவையை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்கு இந்த ரவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து பாலாட்டம் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பந்து போல் நல்லா உருட்டுங்க. சப்போஸ் வெடிப்புகள் வந்துச்சு அப்படின்னா ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வெடிப்புகள் இல்லாமல் நல்ல உருண்டையாக பந்து போல் நமக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி இருக்கிற எல்லா ரவை மாவையும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். உருட்டி வச்ச ரவை பால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த நீராவியில் இந்த பால்ஸை எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரவை இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இந்த வெந்து இருக்கிற ரவை பால்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரவை பால்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் விதைகள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வெள்ளை எள் விதைகள் சேர்த்துருக்கிறேன், நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 2 குச்சி கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். ரவையை வறுத்து தண்ணியில் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம். அதனால் இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடுகும் எள்ளும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவை பால்ஸை இதில் சேர்த்துடலாம். வதக்கின மசாலா இந்த ரவை பால்ஸ் மேலே நல்லா கோட்டாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் ஃப்ளேமில் வச்சுட்டு துருவிய கேரட், அதாவது 1 கேரட்டை நல்லா துளிசி விட்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் இந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்தோம்னா நமக்கு ரவா கார கொழுக்கட்டை தயார். இந்த கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் அடிக்கடி இட்லி தோசை செஞ்சாலும் என்னைக்காவது மாவு இல்லை அப்படிங்கும்போது உப்புமா செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். இன்றைக்கி உப்புமா தான் ஸ்பெஷல். அப்படி சொன்னதுமே உப்புமாவா, அப்போ எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரவையில் உப்புமா செஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ரவை கார கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரவையில் தான் இந்த கொழுக்கட்டை பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் ரவை உப்புமா பிடிக்காதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ரவை கார கொழுக்கட்டை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.